மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்டி சாரோட ஃபுல் ரிலாக்ஸேஷனை பற்றி தான். எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சா இல்லையா, எந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைவி3 உறுப்பினர்களுக்கு சின்னதாக மகிழ்ச்சியாக ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எம்டி சாருக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்கள்ல, அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு. ஆனால் முழுமையான ரிலாக்ஸேஷன் அவருக்கு கொடுக்கப்படலை. முழுமையான தளர்வுகள் கொடுத்தா அவர் சாட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கல. இப்போ கிடச்சிருக்கிற ரிலாக்ஸேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் போடுறதுக்கு மட்டும். மந்த்லி ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் சிக்னேச்சர் போட்டுட்டு இருந்தார்ல, அந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் இப்போ முழுமையான தளர்வுகள் கொடுத்துட்டாங்க. அதனால இனி வரக்கூடிய மாதங்களில் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட வேண்டியது இனி கிடையாது அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. யார் பெயிலில் வரும்போது என்னென்ன கண்டிஷனில் வந்தாங்களோ அந்த கண்டிஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கொடுக்கலினா சாட்சியை கலைச்சிருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் கொடுக்கல. இன்றைக்கி நடந்த அந்த ஃபைனல் ஹியரிங்கோட கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் படிக்கிறேன், பார்த்துக்குங்க. இங்கிலீஷில் இருக்குது, படித்து முடிச்சுட்டு நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நம்ம சாரு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்பிருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் ஆகி ஒரு 7-8 ஹியரிங்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிருக்கு. 1ஆந்தேதி அப்ளை பண்ணது, அடுத்த ஒரு 4 டேஸில் ஃபஸ்ட்டு ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் 7. நெக்ஸ்ட் ஹியரிங் ஏப்ரல் 27, 20 டேஸ் கழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து மே 5 நெக்ஸ்ட் ஹியரிங், மே 11 நெக்ஸ்ட் ஹியரிங், மே 18 நெக்ஸ்ட் ஹியரிங், மே 25 நெக்ஸ்ட் ஹியரிங், மே 29 நெக்ஸ்ட் ஹியரிங், அதுக்கடுத்து ஜூன் 4 நெக்ஸ்ட் ஹியரிங், ஜூன் 6 நெக்ஸ்ட் ஹியரிங், ஜூன் 9 அன்னைக்கு தான் ஃபைனல் ஹியரிங் நம்மளுக்கு வந்துச்சு. அந்த ஹியரிங்கில் தான் அவருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 9 அன்னைக்கு நடந்திருக்கு. கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு. நேச்சர் ஆஃப் டிஸ்போசியல் அப்படின்னா கண்டெஸ்ட் அலவுடுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கோர்ட்டோட வெப்சைட்டில் இந்த ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் போத் சைட்ஸ் ஹேர்ட் order pronounced in this result. This petitioner allowed accordingly and this condition of appearing before the responding police on the first day of every calendar month imposed on this petitioner in this case is relaxed into 2. All other conditions mentioned in the bail order standard as good. இப்போ இது என்ன அப்படின்றத தமிழில் பார்க்கலாம். இருதரப்பினர் வாதங்களும் கேட்கப்பட்டன, தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி மனு அனுமதிக்கப்படுகின்றது. இந்த மனுவின் அடிப்படையில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருக்கு சைன் பண்ணக்கூடிய மாதம் கோர்ட் சைன் பண்ணக்கூடிய அந்த விதிமுறைகளை மட்டும் தளர்த்திருக்காங்க. மற்ற நிபந்தனைகள்லாம் நடைமுறையில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் இதே போல் தான் அந்த கேஸோட ஹியரிங்கும் நம்மளுக்கு நடக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம கம்பெனியை பற்றி அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படுத்துவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிடுங்க. அடுத்து வர வீடியோவில் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.